வணக்கம். ட்ரேடிங் உளவியல் பத்தி பிரெட் ஸ்டீன்பர்கோட புத்தகத்தை வச்சு நீங்க அனுப்புன சில குறிப்புகள் காணொளிகள் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப அருமையா இருந்தது. குறிப்பா ஒவ்வொரு புது ட்ரேடரும் செய்யற தவறுகள் இருக்கு இல்லையா? சின்ன முதலீடு ஆனா பெரிய கனவு. ஆமா, ஒரே ராத்திரியில பணக்காரன் ஆகிடணும்னு நினைக்கிறது. அதேதான், நமக்கு நஷ்டமே வராதுன்னு ஒரு அதீத நம்பிக்கை. இதையெல்லாம் ரொம்ப அழகா விளக்கி இருந்தது. கரெக்ட். சரி, நீங்க அனுப்புன இந்த மெட்டீரியலை வச்சு இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை இன்னும் ஆழமா அலசலான்னு இருக்கேன். சொல்லுங்க. ட்ரேடிங்ல உண்மையான சண்டை யாரு கூட? சந்தையோடவா இல்ல நமக்குள்ளேவா? ட்ரேடரோட உண்மையான எதிரி சந்தை இல்ல, அவங்க மனசுதான்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஆமா. சரி, ஆரம்பிக்கலாமா? கருத்தே ரொம்ப ஆழமா இருக்கு. நாம சந்தையை ட்ரேட் பண்றதில்ல, நம்மையே ட்ரேட் பண்றோம்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கண்ணு முன்னாடி சார்ட்ல கோடுகள் ஏறி இறங்குது, அதைத்தானே வாங்குறோம், விக்கிறோம். இதுதாங்க ட்ரேடிங் உளவியலோட முதல் படிக்கட்டு. நீங்க சொல்றது சரிதான். நம்ம கண்ணுக்கு தெரியறது சார்ட்டு, நம்பர்ஸ், மெழுகுவர்த்திகள். ஆமா. ஆனா நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலேயும் இருக்கிறது சந்தையோட நகர்வு மட்டும் இல்ல, நம்மளோட உணர்ச்சிகள் தான். உணர்ச்சிகளா? ஆமா. இது எப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ட்ரேட பாக்குறீங்க, நல்ல லாபத்துல இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் போகும், இன்னும் கொஞ்சம் லாபம் பார்க்கலான்னு ஒரு பேராசை உங்களை தடுக்குது. நடக்கும். திடீர்னு சந்தை இறங்க ஆரம்பிக்கும் போது ஐயோ இருந்த லாபமும் போச்சேன்னு ஒரு பதட்டம் வரும். உடனே வித்துருவீங்க. ஆமா. இங்க நீங்க சந்தையோட போக்க ட்ரேட் பண்ணல, உங்க பேராசையையும் பதட்டத்தையும் தான் ட்ரேட் செஞ்சிருக்கீங்க. அந்த சார்ட் உங்க உணர்ச்சிகளோட விளையாட்டு மைதானமா மாறிடுச்சு. நீங்க சொல்றது புரியுது. அதாவது ஒரே சார்ட்ட ரெண்டு பேர் பாக்குறாங்க, ஒருத்தர் லாபம் சம்பாதிக்கிறார், இன்னொருத்தர் நஷ்டம் அடைகிறார். ஆமா. சந்தை ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான், ஆனா அவங்க மனநிலை வேற. அப்போ பயம், பேராசை, அகங்காரம், விரக்தி மாதிரியான உணர்ச்சிகள் தான் ட்ரேடுகளை இயக்குதுன்னு சொல்லலாமா? நிச்சயமா. ஒவ்வொரு ட்ரேடும் ஒரு கண்ணாடி மாதிரி. அது சந்தையே அல்ல, உங்களை காட்டுது. நம்மளையவா? ஆமா. ஒரு வாய்ப்பை தவற விட்டுடுவோமோங்கிற பயம் வந்தா நம்ம கண்மூடித்தனமா வாங்குவோம். லாபம் கரைஞ்சிடுமோங்கிற பதட்டம் வந்தா அவசரப்பட்டு வித்துடுவோம். அதனாலதான் சொல்றாங்க, வெற்றி தோல்வி சார்ட்ல இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. நம்ம மனசுதான் நம்மள ஆட்டி படைக்குதுன்னா அது ஏன் நமக்கு சாதகமா முடிவெடுக்க மாட்டேங்குது? ஆமா, இது முக்கியமான கேள்வி. ஏன் மனசு தானே, அது எனக்கு நல்லது தானே நினைக்கணும், ஆனா ஏன் தப்பு தப்பா முடிவு எடுக்குது? ஏன்னா உங்க மனசு உங்ககிட்டயே பொய் சொல்லும். இதுதான் ரெண்டாவது முக்கியமான பாடம். மனசு பொய் சொல்லுமா? ஆமா. உங்க மனசோட முதல் வேலை உங்களை ஜெயிக்க வைக்கிறதில்ல, உங்களை பாதுகாப்பா வசதியா வச்சுக்கிறது தான். அதுக்கு எது உண்மையோ தர்க்கமோ முக்கியம் அல்ல. அந்த நேரத்துல எது உங்களுக்கு வலிய குறைக்க உதவுமோ, எது உங்களை சங்கடப்படுத்தாம இருக்குமோ, அந்த கதையை தான் உங்க மனசு உங்களுக்கு சொல்லும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நஷ்டம் வரும்போது மனசு எப்படி பொய் சொல்லும்? இப்ப பாருங்க, நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்குறீங்க, ஆனா அதை இறங்க ஆரம்பிக்குது. உடனே உங்க மனசு ஒரு கதையை உருவாக்கும். என்ன மாதிரியான கதை? இது ஒரு சின்ன திருத்தம் தான். பெரிய முதலீட்டாளர்கள் சின்ன ட்ரேடர்களை வெளியேத்த பார்க்கறாங்க. இது கண்டிப்பா திரும்பி மேல வரும். நான் ஸ்டாப் லாஸ் போடாம வெயிட் பண்றது தான் புத்திசாலித்தனம்னு சொல்லும். ஆமா, இது நிறைய தடவை தோணி இருக்கு. அந்த நேரத்துல இது ரொம்ப தர்க்க ரீதியா தோணும். ஆனா உண்மையில நான் எடுத்த முடிவு தப்புங்கிற வலியை ஏத்துக்க உன் மனசு தயாராக இல்ல. அந்த வலியை தவிர்க்க தான் அந்த கதையே அது உருவாக்குது. புரியுது புரியுது. அப்போ மனசு சொல்ற கதைகளை நம்பாம உண்மையை எப்படி பாக்குறது? மனசு சொல்ற ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் ஒரு உணர்ச்சி ஒளிஞ்சிருக்கும். அந்த உணர்ச்சியை நாம அடையாளம் கண்டுகிட்டா போதும். ட்ரேடிங்கிறது வசதியான விளையாட்டு இல்ல, அது தெளிவான விளையாட்டு. சரி. நீங்க உங்க மனசோட வசதிக்காக அது சொல்ற கதைகளை நம்புற வரைக்கும் சந்தை உங்க மாயைகளை உடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். சரி, நம்ம மனசு நம்மளை பாதுகாக்க பொய் சொல்லுதுன்னு புரிஞ்சுது. ஆனா அந்த பொய்களை தூண்டுறது எது? ஏன் திடீர்னு ஒரு லாபகரமான ட்ரேட பாதியில மூடுறோம், அல்லது ஒரு நஷ்டத்தை நீளமா இழுக்கிறோம்? அந்த கணத்துல நம்மளை எது கட்டுப்படுத்துது? அருமையான கேள்வி. இது நம்மள 3வது பாடத்துக்கு கூட்டிட்டு போகுது. நம்மள கட்டுப்படுத்துறது நம்மளோட தூண்டுதல்கள், அதாவது ட்ரிகர்ஸ். ஆமா. ஒவ்வொரு தவறான ட்ரேடுக்கு முன்னாடியும் ஒரு தூண்டுதல் கண்டிப்பா இருக்கும். அந்த தூண்டுதல் வந்ததும் நம்ம பகுத்தறிவு வேலை செய்யறத நிறுத்திடும். எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்ல நடக்க ஆரம்பிக்கும். அந்த தூண்டுதல் எப்படி இருக்கும்? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். அது எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். ஒரு பெரிய பச்சை மெழுகுவர்த்தியை சார்ட்ல பார்க்கலாம்,
அத பார்த்ததும் ஐயோ இந்த பெரிய ஏற்றத்தை நான் தவற விட்டுடுவேணும்னு ஒரு பயம் வரும். FOMO, fear of missing out. அதேதான். மத்தவங்க லாபம் பார்க்கும்போது நாம மட்டும் பின்தங்கிடுவோமோங்கிற அந்த ஆழமான பயம்தான் நம்மள யோசிக்காம வாங்க வைக்கும். சரி. இல்லன்னா உங்க நண்பர் ஒரு பெரிய லாபம் பார்த்த ஸ்கிரீன்ஷாட்டை சமூக வலைதளத்துல போடுவார். அத பார்த்ததும் அவன் சம்பாதிக்கிறான், நான் சும்மா இருக்கேன்னு ஒரு பொறாமையும் அவசரமும் வரும். ஆமா. அந்த தூண்டுதல் வந்த அடுத்த நொடி உங்க சிஸ்டம், உங்க விதிகள் எல்லாம் காத்துல பறந்துடும். அந்த மூலத்துல சொல்ற மாதிரி அது உங்க விரல், உங்க மூளை, உங்க முடிவு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற ஒரு கண்ணுக்கு தெரியாத ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. ஒரு நிமிஷம், இது நான் எதிர்பார்க்காத ஒரு கோணம். இந்த தூண்டுதல்கள் வெறும் சந்தையிலிருந்து மட்டும் வரதில்ல, நம்மளோட பழைய வாழ்க்கை அனுபவங்கள், ஏன் குழந்தை பருவ காயங்கள்ல இருந்து கூட வருதுன்னு அந்த மூலத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? ட்ரேடிங்குக்கும் குழந்தை பருவத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இந்த உளவியல் பயணத்தோட ரொம்ப ஆழமான பகுதி. உதாரணத்துக்கு சின்ன வயசுல எப்பவுமே மத்தவங்களோட ஒப்பிடப்பட்டு பெண் தங்கியவர்னு முத்திர குத்தப்பட்ட ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். சரி. அவருக்குள்ள எப்பவுமே நான் ஜெயிச்சு காட்டணும், நான் யாருக்கும் சளைச்சவன் இல்லைங்கிற ஒரு நிரூபிக்கும் கட்டாயம் இருக்கும். இப்போ அவர் ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு சின்ன நஷ்டம் வந்தா கூட அதை அவரோட மூளை எப்படி பார்க்கும் தெரியுமா? எப்படி? நான் மறுபடியும் தோத்துட்டேன் ஒரு தனிப்பட்ட அவமானமா பார்க்கும். அதனால அந்த நஷ்டத்தை ஏத்துக்காம இல்ல நான் ஜெயிப்பேன்னு சொல்லி இன்னும் பணத்தை போட்டு அதை சரி செய்ய முயற்சிப்பார். இங்க சந்தை இல்ல பிரச்சனை. அவரோட குழந்தை பருவ காயம்தான் அந்த தவறான முடிவு எடுக்க வைக்குது. சரியா சொன்னீங்க. கேட்கவே மலைப்பா இருக்கு. அப்போ நம்ம ட்ரேடிங் டேபிளுக்கு நம்ம பணத்தை மட்டும் கொண்டு வர்றதில்ல, இல்லவே இல்ல, நம்மளோட முழு வாழ்க்கை வரலாற்றையும் கொண்டு வர்றோம்னு சொல்றீங்க. 100%. இத நாம இன்னும் பெரிய படத்தோட இணைச்சு பார்த்தா 4வது பாடம் இன்னும் தெளிவா புரியும். அதென்ன? நம்ம மூளை ட்ரேடிங்காக வடிவமைக்கப்படல, அது உயிர் பிழைக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம மூளை ஒரு குகை மனிதனோட மூளை. குகை மனிதனோட மூளையா? ஆமா. புதருக்குள்ள ஒரு சின்ன சத்தம் கேட்டா அது புலியா இருக்கலாம் நினைச்சு ஓடி ஒளியறது தான் புத்திசாலித்தனம். அது வெறும் காத்தா இருந்தாலும் பரவாயில்ல, உயிர் தப்பிச்சா போதும். ஆமா, பெட்டர் சேஃப் தென் சாரி அணுகுமுறை. அதேதான் ட்ரேடிங்லயும் அதே மூளைதான். ஒரு சின்ன சரிவை பார்த்து ஐயோ எல்லாம் அழிய போகுது உடனே வெளியேறுன்னு அலறுது. ஆனா இன்றைய சந்தை ஒரு புலி இல்ல. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. எப்படி? ட்ரேடிங்கோட ஒவ்வொரு சரியான விதியும் நம்ம மூளையோட இயல்பான உள்ளுணர்வுக்கு எதிரானது. மூளை சொல்லும் நஷ்டத்தை தவிர்த்து விடு, ட்ரேடிங் விதி சொல்லும் சின்ன நஷ்டத்தை உடனே ஏற்றுக்கொள். மூளை சொல்லும் கிடைச்ச சின்ன லாபத்தை உடனே எடுத்து பத்திரப்படுத்திக்கோ. ட்ரேடிங் விதி சொல்லும் லாபத்தை வளர விடு. இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸை மதிக்காம அதை நகர்த்துறதுக்கு காரணமா? சரியா சொன்னீங்க. நம்ம மூளை நஷ்டத்தை ஒரு பாடமா பார்க்கல, உயிருக்கு வர்ற ஒரு ஆபத்தா பாக்குது. அதனாலதான் அந்த ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாத்த இது திரும்பிடும்னு ஒரு கதைய சொல்லுது. ஆமா. நாம எடுக்கிற ஒவ்வொரு தவறான முடிவும் அந்த நேரத்துல ரொம்ப தர்க்க ரீதியானது போல தோணும். ஏன்னா மூளை அந்த வலிய தவிர்க்க அந்த கதைகளை நம்ப வைக்கிறதுல ரொம்ப திறமையானது. சரி, இது கொஞ்சம் கவலை அளிக்குது. நம்ம மூளையோட இயல்பே ட்ரேடிங்குக்கு எதிராக இருந்தா அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? நம்மள நாமே எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கணுமா? இதுக்கு ஒரு வழி இல்லையா? வழி இருக்கு. ஆனா அது நாம நினைக்கிற மாதிரி போராட்டத்துல இல்ல. இதுதான் 5வது பாடம் சொல்லுது. என்னது? உங்களால உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது, ஆனா அவற்றை பயிற்றுவிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வித்தியாசம். நம்ம உணர்ச்சிகளை அடக்க முயற்சி செஞ்சா அது இரட்டிப்பு வலிமையோட திரும்பி வரும். நீங்க பயத்தோட சண்டை போட்டீங்கன்னா கடைசியில பயம்தான் ஜெயிக்கும். ஒரு நிமிஷம், உணர்ச்சிகளை கவனிக்க வேண்டும்னு சொல்றது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா சந்தை வேகமா விழும்போது, லட்சக்கணக்கில் பணம் போயிட்டு இருக்கும்போது, பயம் நம்மளை ஆட்கொள்ளும் போது அங்கே உட்காந்து என் பயத்தை நான் கவனிக்கிறேன்னு சொல்றது நடைமுறையில சாத்தியமா? அது ஒரு தத்துவார்த்த யோசனை மாதிரி தெரியுது. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. இது தத்துவம் இல்ல, இது ஒரு பயிற்சி. ஒரு விமானி எப்படி சிமுலேட்டர்ல பயிற்சி எடுக்கிறாரோ அது மாதிரி. ஓகே. மூலத்துல இதுக்கு விழிப்புணர்வுடன் மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துதல்னு ஒரு நுட்பத்தை சொல்றாங்க. அதாவது சின்ன அளவுல ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்குள்ள பேராசை வர்றதை நீங்க உணர்றீங்க. சரி. ஓகே, எனக்கு பேராசை வருதுன்னு அதை ஏத்துக்கிறீங்க. ஆனா அந்த பேராசையோட அடிப்படையில செயல்படாம உங்க விதிப்படி ட்ரேட முடிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் உணர்ச்சிகள் வரும்போது அதை உணர்ந்து, ஆனா அதன்படி செயல்படாம உங்க விதிப்படி செயல்படும்போது போக போக உங்க மூளைக்கு புரிய ஆரம்பிக்கும்.
ஓ, இந்த உணர்ச்சிகள் வருது போகுது, ஆனா நான் என் வேலையை சரியா செஞ்சா போதும்னு. அப்ப இது ஒரு தசை மாதிரி, பயிற்சி கொடுக்க கொடுக்க அது வலிமையாகுது. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த பயிற்சி தான் ஒருத்தரோட அடையாளத்தையே மாற்றுது. இது நம்மள 6வது பாடத்துக்கு கொண்டு வருது. சொல்லுங்க. திறன்கள் தொடர்ச்சியான வெற்றியை தராது, உங்க அடையாளம்தான் தரும். நீங்க எவ்வளவுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்கிட்டாலும் நீங்க உங்களை ஒரு சூதாடியா நினைச்சா சூதாடி மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவீங்க. ஆமா. ஆனா இந்த மாதிரி பயிற்சி மூலமா நீங்க உங்களை ஒரு பொறுப்பான ஒழுக்கமான ட்ரேடர்னு உணர ஆரம்பிக்கும் போது உங்க செயல்கள் தானா மாறும். அப்போ நஷ்டங்கிறது ஒரு அவமானம் இல்ல, அது ஒரு பாடம், ஒரு டேட்டா பாயிண்ட்னு புரியும். அப்போ ஒரு புது இண்டிகேட்டரியோ ஸ்ட்ராட்டஜியோ கத்துக்கிறத விட நம்ம மனநிலைய, நம்ம அடையாளத்தை உருவாக்குறது தான் முக்கியம். இது 7வது பாடத்தோட ஒத்துப்போகுது. ஆமா. சிறந்த ட்ரேடர் என்பது ஒரு திறமை அல்ல, அது ஒரு மனநிலை. ஆமா. ஒரு கிரிக்கெட் வீரர் மேட்சுக்கு முன்னாடி எப்படி தன்னை தயார்படுத்திக்கிறாரோ அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரேடிங் நாளுக்கு முன்னாடியும் நாம அந்த சரியான மனநிலைய செயல்படுத்தணும். அமைதி, பொறுமை, தெளிவு, ஒழுக்கம். இந்த மனநிலைக்குள்ள நுழைஞ்சதுக்கு பிறகுதான் ட்ரேடிங்கே தொடங்கணும். சரி, இந்த மனநிலையை எப்படி அடையிறது? இதுதான் அடுத்த கேள்வி. அந்த மனநிலைய எப்படி உருவாக்குறது, எப்படி பராமரிக்கிறது? இதுக்கு 8வது பாடம் வழிகாட்டுது. மூளை உங்க கவனத்தை பின்தொடர்கிறது. இது ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த உண்மை. கவனத்தை பின்தொடர்கிறதா? ஆமா. உங்க கவனம் கடந்த கால நஷ்டங்கள் மேல இருந்தா உங்க மூளை பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கும். உங்க கவனம் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு லாபத்து மேல மட்டும் இருந்தா உங்க மூளை பேராசையையும் அவசரத்தையும் உருவாக்கும். ரெண்டுமே ஆபத்து. ஆமா. இதுக்கு பதிலா உங்க கவனம் நான் என்னுடைய விதிமுறைகளின்படி சிறந்த முடிவுகளை மட்டுமே எடுப்பேன், முடிவு என்னவா இருந்தாலும் பரவாயில்லன்னு இருந்தா உங்க மூளை தெளிவாவும் அமைதியாவும் செயல்படும். ஆக முடிவுகளை கட்டுப்படுத்த நினைக்காம செயல்முறைய சரியா செய்யறதுல கவனம் செலுத்தணும். இது வாழ்க்கைக்கே பொருந்துற பாடம் மாதிரி இருக்கு. முற்றிலும். ட்ரேடிங் வாழ்க்கையோட ஒரு மைக்ரோகாசம் தான். இந்த உரையாடல் நம்மள வெறும் பணம் சம்பாதிக்கிறதுங்கிற விஷயத்தை தாண்டி ரொம்ப ஆழமான இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அப்போ நம்ம ஏன் ட்ரேட் பண்றோம்? இந்த மூலத்துல இருக்கிற 9வது பாடம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா. நீங்க பணத்துக்காக ட்ரேட் பண்றதில்ல, அர்த்தத்துக்காக ட்ரேட் பண்றீங்கன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன? இதுதான் இந்த உளவியல் தேடலோட உச்சம்னு சொல்லலாம். பலரும் ட்ரேடிங்க்கு வரதுக்கு மேலோட்டமான காரணம் பணம்னாலும் அதுக்குள்ள ஆழமான ஒரு உளவியல் காரணம் இருக்கு. அது என்ன? நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஏதோ ஒரு வெற்றிடத்தை நிரப்பத்தான் பலரும் ட்ரேட் பண்றாங்க. சிலர் அவங்களோட சுய மதிப்பை நிரூபிக்கிற ஒரு கருவியா ட்ரேடிங்க பாக்குறாங்க. நான் இந்த சந்தையில ஜெயிச்சா நான் ஒரு புத்திசாலி, நான் ஒரு வெற்றியாளன்னு அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. இதனாலதான் நஷ்டம் வரும்போது பணத்தை இழந்த வலியை விட அது ஒரு தனிப்பட்ட தோல்வியோட வலியா மாறுதா? நான் ஒரு முட்டாள், எனக்கு இது வராதுன்னு நினைக்க வைக்கிறதா? சரியா பிடிச்சீங்க. நீங்க பணத்தை இழக்கல, உங்க சுய மதிப்பையே இழக்கிற மாதிரி உணர்வீங்க. இந்த உண்மையை எப்போ ஒருத்தர் உணர்றாரோ அப்போதான் உண்மையான குணமடைதல் தொடங்குது. எப்படி? ட்ரேடிங் என் திறமைய சோதிக்கும் ஒரு விளையாட்டு, என் மதிப்பழக்கும் கருவி இல்லைன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பார். அப்படியானால் இறுதி இலக்கு என்ன? பணமா, புகழா, இல்ல வேற ஏதாவதா? இறுதி இலக்க 10வது பாடம் ரொம்ப அழகா சொல்லுது. மனமும் சந்தையும் ஒண்ணுக்கொன்னு சண்டையிடுறத நிறுத்தும் போதுதான் உண்மையான ட்ரேடிங் நிகழுது. ஆஹா. அதாவது நீங்க சந்தைய ஒரு எதிரியா பாக்குறத நிறுத்தி ஒரு ஆசிரியரா பார்க்க ஆரம்பிக்கிற தருணம். அது உங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் பாடம் சொல்லி கொடுக்குது. ஜெயிக்கணுங்கிற அகங்காரம் இல்லாம கத்துக்கணுங்கிற பணிவு வரும். அப்போ நஷ்டம் ஒரு பாடமாகவும் லாபம் ஒரு பொறுப்பாகவும் மாறுது. அருமை. அந்த நிலையை அடையும் போது சந்தை உங்களுக்கு கடினமா தெரியாது. ஏன்னா உங்க மனசு கடினமா இருக்கிறத நிறுத்திடுச்சு. நீங்க சந்தையோட மோதுறதில்ல, அதோட சேர்ந்து நீந்த ஆரம்பிக்கிறீங்க. வாவ். சந்தையோட ஓட்டத்தோட உங்களோட மன ஓட்டமும் இணையும் போது அங்க போராட்டம் இல்ல, அமைதிதான் இருக்கு. அதுதான் உண்மையான மாஸ்டரி. அப்போ சந்தைய வெல்வது என்பதல்ல, உங்களை நீங்களே வெல்வதுதான் உண்மையான வெற்றி. உங்க மனசு தெளிவாகும்போது, உணர்ச்சிகள் பயிற்சி பெறும்போது, உங்க அடையாளம் நிலையாகும்போது சந்தை தானாகவே உங்களுக்கு வழிகாட்டும். ஆக நீங்க பகிர்ந்த இந்த மூலங்களிலிருந்து நம்ம கத்துக்கிட்டது ஒண்ணுதான். ட்ரேடிங் என்பது ஒரு தொழில்நுட்ப விளையாட்டு என்பதை விட அது ஒரு சுய விழிப்புணர்வு பயணம். சார்ட்களை மாற்றுவதை விட உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளும் போதுதான் உண்மையான வெற்றி தொடங்குகிறது. இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு நீங்க சிந்திக்க ஒரு இறுதி எண்ணம். ஒவ்வொரு ட்ரேடும் உங்களை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி என்றால்,
இதுவரை பார்க்க தயங்கிய அல்லது தவிர்த்த உங்களுடைய எந்த பிரதிபலிப்பை அந்த கண்ணாடி இன்று உங்களுக்கு காட்டியுள்ளது?